அப்படியே நேராக கவுண்டருக்குள்ள போறான். மைக்கை பிடிச்சி நம்ம முதலமைச்சர் ஐயா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆணித்தரமா சொன்னாங்க. எடப்பாடியாருக்கு அரசியல் தெரியலங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கணக்கு வழக்கும் தெரியல, அதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு. தயவு செஞ்சு அவர் பொய் சொல்லாம இருக்க சொல்லுங்க. வேணா கணக்கு எடுத்து தாரேன், அவியாட்சியில் எவ்வளவு நெல் வாங்கினாங்க, எங்க ஆட்சியில் எவ்வளவு நெல் வாங்கியிருக்கோம்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க, பொய் மட்டும் சொல்லாதீங்க ஐயா அப்படின்னு தூது விடுறான். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு. கடந்த 4 ஆண்டுகள்ல விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதுல ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியே அதுதான்.